வெல்கம் பேக் டு கோயில்பட்டி சமையல். இது பண்டிகை காலமாக இருக்கிறதால நம்ம உளுந்த வடை எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்து அதை ஒரு 3 hours ஊற வச்சுக்கணும். இப்போ ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். நான் மிக்ஸி ஜாரில் தான் அடிக்க போகிறேன் உளுந்தை. லைட்டாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் தண்ணி. அப்போ தான் உளுந்து கொஞ்சம் தண்ணி கோக்காமல் இருக்கும். இப்போ அரைச்ச மாவு நல்லா பதமாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து மாவை எடுத்து போடுறேன். அது இப்படி மிதக்கணும். இப்படி மிதந்ததுன்னா அது சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி கிண்டி விடுங்க. இப்படி கிண்டி விட்டிங்கன்னா வடை நல்லா சூப்பராக வரும். அடுத்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும். அடுத்து ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்ன ஷேப்பில் இது மாதிரி தான் நான் போடுறேன். நான் இன்றைக்கி உளுந்த வடை மாதிரி, அதாவது நடுவில் ஓட்டை போட்டு அது மாதிரி செய்யலை. குட்டி குட்டியாக, அதாவது இது மாதிரி வடை, உளுந்த வடை நான் போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும், நல்லாயிருக்கும். எப்பவுமே உளுந்த வடை நார்மலாக நம்ம செய்வோம். இது மாதிரி வடை செஞ்சால் பார்க்குறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து நல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிறிய மெதுவடை சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோயில்பட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.